அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மிதுன மனையிலும், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் கடகமனையிலும், சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்று சிம்மத்தில் இருக்காங்க. புதனும் சூரியனும் இணைவு பெற்று கன்னி மனையில் வீட்டிருக்காங்க. செவ்வாய் பகவான் துலாமனையில், அதாவது குருவின் பார்வையின் பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம். ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும், சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், இந்த புரட்டாசி மாதம் 2 கிரக பயிற்சிகள், அதாவது புதன் பகவான் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3/10/2025 அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 9/10/2025 அன்று சுக்கிர பகவான் கன்னிமனைக்கு, அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. அப்போது கடந்த ஒரு 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார், கேதுவோடு சேர்ந்திருந்தது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார். அப்போ உங்களை பலப்படுத்துகிறது. அப்போ இதுவரைக்கு கடந்த ஒரு 3-4 மாதங்களாக ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, தான் நினைத்தது செயல்படல, ஒரு மாதிரியான ஒரு தன்மை, ஒரு நெகட்டிவ் விஷயங்களே நடந்து கொண்டிருக்கிறது, தான் நினைச்சது நடக்கலை என்று இருக்கக்கூடிய மேசத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். உங்க ராசிநாதனை குரு பார்ப்பது கூடுதல் சிறப்பு. அப்போ குரு செவ்வாய் இணைந்தாலே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது ராசின்னா யாரு, நீங்க தானே, உங்களுக்கும் உங்க மனசுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, திருப்தி படக்கூடிய, எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய, மேசமன்னாலே சொல்ல வேண்டியதில்லை, சுறுசுறுப்போடனும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி. அது இப்போ இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து ஒரு எழுச்சியை பார்க்க போறீங்க, விட்டதை பிடிக்க போறீங்க, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களையும் பலப்படுத்துகிறது, குடும்பத்தையும் பலப்படுத்துகிறது, உங்க தனத்தையும் பலப்படுத்துகிறது. தனத்தை அடையக்கூடிய அத்தனை அம்சங்களும், அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் சிறப்பு பெறும். 2க்குரியவன் எங்கே உட்கார்ந்திருக்கார்? 2ஆம் அதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தான். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார், ஒரு நல்லவர் உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு முயற்சியில் எந்த ஒரு தடை கற்களும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும், உங்க முயற்சியால் நீங்கள் லாபத்தை அடைய போகிறீர்கள்.
எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபமும் அதற்குண்டான மனமகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தைரிய வீரியம் பலப்படும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமைய போகுது. அப்போ டிராவல் பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு, சிறுதூர நெடுதூர பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு என்ன சொல்றதுன்னா ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதில் வேணா சரி, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன், மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். 4ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறது இந்த மாத தொடக்கத்திலேயே. அப்போ சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். சுகத்தை சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது வீட்டில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துவதற்கான முன்னோட்டத்தை எடுப்பது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், அந்த வீட்டின் மூலமாக வாடகை வருமானம் வருவது அல்லது தொழிலை வேற மாதிரியான ஒரு தன்மையில் அதாவது விரிவுபடுத்துவது, கல்வி சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு அடைவது, அதற்கு புதிய யுக்தியை கையாளுவது. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே வலிமையாக உட்கார்ந்துருக்க. அப்போ உங்கள் எதிரிகள் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதிரிகள் உண்டு, எதிரிகளுடன் போராடுவீங்க, போராடி வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு அர்த்தம். வேலை உண்டா? நிச்சயம் உண்டு. 6ஆம் இடம் தான் வேலை, அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ மேசராசி என்பவர்கள் வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம். எதிர்ப்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, அதை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம் என்கின்ற அந்த ஒரு எழுச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது ஒன்று, எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க, இல்லைன்னு நீங்கள் வேறு வேலைக்கு போயிடுவீங்க, அது நல்ல வேலையை பார்த்து போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி வலுப்பெறும்போது கடன் உண்டாக்கும். ஏதாவது ஒரு விஷயம், வீடு கட்டுவதற்கு இல்லை நல்ல சுப செய்திகளுக்கு, சுப விஷயங்களுக்காக செலவு உண்டு, கடன் வாங்க வைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. யாருக்கெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதன் புத்தி நடக்கிறதோ உங்களை கடனை வாங்க வைக்கும், எதிரி தொல்லைகளை ஏற்படுத்த வைக்கும், ஹெல்த்தில் எதையாவது ஒன்று சின்ன, ஏன்னா 6ஆம் அதிபதி வலுவாக இருக்குல்ல, ஹெல்த்தில் எதையாவது ஒன்று செய்ய வைக்கும், இல்லைன்னா ஹெல்த்தில் ஏதோ இருக்குதுங்கிற ஃபீலிங்ஸை உண்டாக்கும், அல்லது போய் ஏதாவது செக் பண்ண பார்ப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்த்துக்கு தேவையான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். சரியான உடற்பயிற்சிக்கு தூண்டுவிக்கும். ஹெல்த்தை பார்க்கணும், உணவு கட்டுப்பாடு எடுக்கணும், ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், பணம் காசு கூட எப்போ வேணும் சம்பாதிக்கலாம், பட் ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதை இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு தூண்டுவிக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், 7ஆம் அதிபதி 5ல் தான் உட்கார்ந்துருக்கார். 7க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. ஆனால் 6ஆம் அதிபதி 3/10, அப்போ 3/10/2025, அதாவது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, 6 அப்படிங்கிறது எதிர்ப்பு, ஏதாவது ஒன்று காமிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோபக்காரர். கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னாலே அந்த கோபம்தான். கோபம் ஆக்ரோஷம் என்பது வெகுண்டெழும். செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் அதிபதியோடு இணைக்குது. செவ்வாய்ங்கிறது 8ஆம் அதிபதியாகவும் இருக்குது, 6, 8 வேற சேருது. அப்போ என்ன, கோபம் ஆக்ரோஷம் என்பது டக்கு டக்குன்னு வரும். துணிச்சல் உண்டு, நிதானம் பொறுமை ரொம்ப அவசியம் மேசராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கியத்தில் எந்த பிரச்சனை இல்லை. குழந்தை பாக்கியம் வேணுமா, ஏதாவது தடை இருக்கா, அதெல்லாம் கிடைச்சிரும். குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார்.
பாக்கியம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. அப்போ நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு, அதுக்கான முயற்சி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். முக்கியமாக ரிசர்ச்சில் இருக்காம பாருங்க மேசராசி என்பர்கள், கை கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், அந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது, யாருமே கண்டுபிடிக்க முடியாத, உள்ள புகுந்து பார்த்து ஆராய்ச்சி செய்வதில் வல்லமை மிக்கவராக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சார் தொழில் விஷயம் எப்படி சார் இருக்கும்? வேலை விஷயம் 10க்குரியவன் போய் 12ல் இருக்கான், விரயத்தில் இருக்கார். தொழில் விரயமாக இருக்கிறது. வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது மேசராசி என்பர்கள். ஏன்னா 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறீர்கள். எனக்கு பிடிக்கல, வேலை பிடிக்கல அப்படிங்கிற அமைப்பு, ஏதாவது ஒரு வெறுப்பேற்றுற அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும். ஆனால் விட்டுறக்கூடாது. வேலையை மட்டும் மேசராசி என்பர்கள் விட்டுறக்கூடாது. ஏன் திருப்பி சொல்கிறேன்னா 10ஆம் அதிபதி 12ல் போய் அமர்ந்திருக்கு. அப்போது என்ன, இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் விடணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் மேசராசி என்பர்கள். மற்றபடி ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய யுக்திங்கிறது நிச்சயமாக உண்டு. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகள் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல சம்பவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது எதிர்பாராது, சனி வேற வக்ரமாக இருக்காந்திருக்காரா, திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்துரும். நினைச்ச மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல தரமான சம்பவம், ஒரு சம்பவம், சந்தோஷமான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. சார் என்ன சம்பவம் நடக்கலாம்? குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டக்குன்னு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரிசர்ச்சில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி 10ஆம் இடம் என்பது தொழில் வேலை. இது வரைக்கும் விரயமாக இருந்தது அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஒரு லாபம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பார்த்துருங்க. இந்த மாதம் இனிமையாக கடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்போ நான் 10th அல்லது +2 படிச்சுட்டு இருக்கேன், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு வாங்குவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக
கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.